அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார், குழந்தைகள் நல மருத்துவர். குழந்தைங்களுக்கு பொதுவாக பிறந்து 6 மாதம் வரைக்கும் நம்ம வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுப்போம். 6 மாதத்து முடிந்து 7வது மாதத்திலிருந்து தாய்ப்பாலோடு சேர்த்து பிற உணவுகளையும் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். இந்த உணவுகளுக்கு பெயர் தான் இணை உணவுன்னு சொல்கிறது. இந்த இணை உணவுகளை எப்போ ஆரம்பிக்கணும், என்னென்ன கொடுக்கணும், எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 6 மாதங்கள் முடிந்து 7வது மாதம் ஆரம்பிக்கும் போது தான் இந்த இணை உணவுகளை ஆரம்பிக்கணும். ஏன் 7வது மாதம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, குழந்தைங்க வந்துட்டு அந்த உணவை சுவைச்சு நாக்கை அசைச்சு மென்று விழுங்குற அந்த கெப்பாசிட்டி அந்த 6 மாதம் முடிந்த பிறகு தான் வரும். ஸோ அதனால் 6 மாதத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறோம். 2வது ஹேண்ட் மவுத் கோஆர்டினேஷன் சொல்கிற உணவை கையில் எடுத்து வாய்க்கு கொண்டு போகிற அந்த மூமெண்ட் 6 மாதங்களுக்கு அப்புறம் நல்ல நிலைமையில் இருக்கும். 3வதாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, கொடுக்குற இணை உணவு செரித்து அதை குழந்தைய ஏற்றுக்கக்கூடிய அந்த குடல் வளர்ச்சி 6 மாதத்துக்கு அப்புறம் தான் குழந்தைங்களுக்கு வரும். ஸோ அதனால் நம்ம 6வது மாதம் முடிந்து 7வது மாதம் நம்ம இந்த இணை உணவுகளை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இப்போ அடுத்து என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். என்னென்ன கொடுக்கலாங்கிறதுல முதல்ல குழந்தைங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை நம்ம கொடுக்கணும். ஊட்டச்சத்துனா என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னா, மாவுச்சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து, நீர் சத்து, நார் சத்து, வைட்டமின்கள் மற்றும் மினரல்கள்னு சொல்ற தாது உப்புக்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. இந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம கொடுக்குற அந்த மேஜர் மீல்னு சொல்றோம் இல்லையா, அதாவது முக்கியமான உணவு, பெரு உணவு, அதுல இந்த எல்லா சத்துக்களும் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். இதை தவிர மைனர் மீல்னு சொல்ற சிற்றுண்டியில இதுல ஏதாவது ஒரு சில சத்துக்கள் விடுபடலாம், தப்பில்லை. ஆனா மேஜர் மீல்னு சொல்ற அந்த மீல்ல இந்த சத்துக்கள்லாம் இருக்கிறது முக்கியம், அவசியம், தேவையான விகிதத்துல இருக்கணும் இந்த சத்துக்கள்லாம். சரி, இந்த மாவு சத்து அப்படின்னு சொல்ற அந்த கார்போஹைட்ரேட் எதுல இருக்கு அப்படின்னா, தானியங்கள்னு சொல்ற சீரியல்ஸ்ல இருக்கு. புரத சத்து இந்த பருப்பு வகைகள், பால், தயிர், இதுல எல்லாம் புரத சத்து இருக்கு. கொழுப்பு சத்து நெய், பட்டரு, எண்ணெய் வகைகள்ல இந்த கொழுப்பு சத்து இருக்கு. நார் சத்து, விட்டமின்கள், மினரல்கள், இதெல்லாம் காய்கறிகள், பழங்கள்ல இந்த சத்துக்கள்லாம் இருக்குது. சரி, இந்த சத்துக்களை எல்லாம் வச்சு நம்ம என்ன மாதிரி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி எப்படி கொடுக்கணும், எப்போ கொடுக்கணுங்கிறத பார்க்கலாம். இந்த 7வது 8வது மாதங்கள், அதாவது முதல் முறையாக நம்ம இந்த இணை உணவு ஆரம்பிக்கிற டைம்ல முடிந்த வரைக்கும் எளிதில் ஜீரணமாகக்கூடிய, எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவு வகைகளாக நம்ம கொடுக்கணும். அதாவது என்னன்னா, ஒரு 7-8 மாத குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் ஒரு கூழ், கஞ்சி, இந்த மாதிரி வகையான உணவுகளில் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ராகி கஞ்சி, இந்த அரிசி பருப்பு கஞ்சி, பைத்தம்பருப்பு கஞ்சி, இந்த மாதிரி கஞ்சி வகைகள் ஒரு வேளைக்கு 2 வேளைகளுக்கு கொடுக்கலாம். அதோட சேர்த்து ஒரு வாரம் 10 நாள் போய் அரிசி பருப்பு சாதம்னு சொல்ற அந்த குழைய வேக வைத்த சாதம், பருப்புகளை நல்லா மசிச்சு உப்பு போட்டு மசித்து கொடுக்கலாம். இது கூட வேக வைத்த காய்கறிகளை நல்லா மசித்து கொடுக்கலாம். பழங்களை அரைத்து நல்லா அரைத்து கூழ் மாதிரி பழங்களை அரைத்து கொடுக்கலாம், ஜூஸ் மாதிரி கொடுக்கலாம். ஒரே நாளில் 2-3 வகையான உணவு வகைகளை நம்ம ஆரம்பிக்கூடாது. ஒரு உணவு வகையை ஸ்டார்ட் பண்ணிட்டா அடுத்து 4 நாள் கழித்து 5 நாள் கழித்து தான் அடுத்த உணவு வகையை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். 9வது மாதத்துலேருந்து 1 வயது வர்ற வரைக்கும் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, 9வது மாதத்தில் நீங்கள் முட்டையை குழந்தைகளுக்கு ஆரம்பிக்கலாம். முட்டையை கொடுக்கும்போது முதல் ஒரு 4-5 நாட்களுக்கு வேக வைத்து அதில் இருக்கிற மஞ்சள் கருவை மட்டும் எடுத்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். 4 நாள் கழித்து வெள்ளை கருவும் சேர்த்து கொடுக்கலாம். இதோட சேர்ந்து இட்லி, ஊத்தப்பம் போன்ற கெட்டியான உணவு வகைகளையும் நம்ம சாம்பாரோட சேர்த்து கையில் மசித்து கரண்டியில் கடைந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி உணவு வகைகளை 9 மாதத்துலேருந்து 12வது மாதம் வரைக்கும் இதை கொடுக்கலாம். 1 வயதுக்கு அப்புறமா நம்ம அசைவ உணவு வகைகள் கொடுக்கலாம். மட்டன், சிக்கன், மீன், இந்த மாதிரியான அசைவ உணவு வகைகளை கொடுக்கலாம். பொதுவாக 1 வயதுக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா, வீட்டில் நமக்கு செய்கிற அதே சாப்பாடுகளை குழந்தைங்களை சாப்பிட்ற மாதிரி பழக்கிடலாம். அதாவது ஃபேமிலி பார்ட் ஃபீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் நமக்கு செய்கிற அதே உணவு வகைகளை கொடுக்குற அளவுக்கு நம்ம குழந்தைங்களை பழக்கிடலாம். நம்ம அடுத்து இந்த உணவு வகைகளில் என்னென்ன கொடுக்கலாங்கிறத பார்த்துட்டோம். இது எவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு கப் அளவுக்கு நான் சொல்கிறேன். ஒரு கப் அப்படிங்கிறது 250 ml. அந்த 250 ml எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் கணக்கு. 7 மாதத்துலேருந்து 8 மாதம், 7வது மாதம் 8வது மாதம் இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த 250 ml கப்பில் 3ல் 1 பங்குலேருந்து அரை பங்கு வரைக்கும், அதாவது 1/3 ஆஃப் த கப்லேருந்து ½ கப்பு வரைக்கும், அரை கப்பு வரைக்கும் கொடுக்கலாம். எத்தனை தடவை கொடுக்கலாம் அப்படின்னா, மேஜர் மீல்னு சொல்கிற அந்த முக்கியமான உணவு ஒரு நாளைக்கு 2 முறை கொடுக்கலாம். ஒரு முறையில் ஆரம்பித்து 2 முறை, அதிகபட்சம் 3 முறை வரை கொடுக்கலாம். அதற்கு மேல் கொடுக்கக்கூடாது. அடுத்து 9வது மாதத்திலிருந்து 12வது மாதம் வரைக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அளவு அதிகப்படுத்தலாம். அரை கப்பிலிருந்து 3/4 கப் வரைக்கும் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 2 வேளைகளுக்கு பதிலாக 3 வேளைக்கு வரைக்கும் இந்த மேஜர் மீல்னு சொல்லலாம். இது கூட ஒரு முறை மைனர் மீல்னு சொல்ற அந்த இணை உணவு, அதாவது சிற்றுண்டிகள் ஒரு தடவை கொடுக்கலாம். இந்த சிற்றுண்டிகள் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒரு ஜூஸா இருக்கலாம், இல்லை ஒரு வேக வைத்த கிழங்குகளா இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு.
அடுத்து 1 வயதுக்கு அப்புறம் ஒரு முழு கப், அதாவது 250 ml ஒரு முழு கப்பே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது கூட 2 சிற்றுண்டிகள், ஒரு சிற்றுண்டிக்கு பதிலாக ஒரு அதிகப்படுத்தி 2 சிற்றுண்டிகள் வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ முதல்ல பார்க்கலாம். தயாரிக்கிறதுக்கு முன்னாடியும், உணவை தயாரிக்கிறதுக்கு முன்னாடியும், உணவை கொடுக்கறதுக்கு முன்னாடியும் நம்ம கைகளை நல்லா சோப்பு போட்டு கழுவ வேண்டும். அந்த பாத்திரங்களையும் சோப்பு போட்டு கழுவி அதை நம்ம சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வைத்து எடுத்து சுத்தமான முறையில் நம்ம இதை தயார் செய்யணும். எந்த உணவு வகையாக இருந்தாலும் அது எளிதில் ஜீரணமாகக்கூடியதாகவும், வேக வைத்து பழங்களை தவிர அனைத்து பொருட்களையுமே வேக வைத்ததாகவும் இருக்க வேண்டும். பலதரப்பட்ட உணவுகளையும் நம்ம கொடுக்கணும். டெய்லி கேரட்டாக கொடுக்கறது, டெய்லி இட்லியாக கொடுக்கறது, இந்த மாதிரி இல்லாமல் பலதரப்பட்ட உணவு வகைகளையும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். மிக்சியில் அரைத்து கொடுக்கறத நம்ம முடிந்த வரைக்கும் தவிர்க்க வேண்டும். அப்படி தேவைப்பட்டால் முதல் 1 மாதத்துக்கு வேணா நம்ம மிக்சியில் குழந்தைங்களுக்கு அரைச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மிக்சியில் அரைத்து நம்ம கொடுக்கக்கூடாது. கண்டிப்பா ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, மெல்ற பழக்கம் குழந்தைங்களுக்கு இல்லாமல் போயிடும். இதோட உப்பு நம்ம சிறிதளவு தான் சேர்க்கணும். உப்பும் இனிப்பும் சிறிதளவு தான் சேர்க்கணும். அதிகப்படியான உப்பும் இனிப்பும் சேர்க்கக்கூடாது இந்த வயசுல. அடுத்து உணவோட பதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். உணவோட பதம், அதாவது கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கக்கூடாது, செமி சாலிடாக குழைய வச்சதா இருக்கணும். தண்ணி மாதிரி கொடுத்தோம்னா அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் ரொம்ப குறைந்து போய்விடும். அதனால குழந்தைங்களுக்கு வெயிட் வராது. அதனால் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இல்லாமல் ஒரு செமி சாலிடாக, அதாவது ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கலாம்னா, ஒரு தோசை மாவு இட்லி மாவு பதத்தில் இருக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்படுத்திக்கிட்டே குழந்தையோட மாதங்கள் கூட 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 நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்படுத்திக்கிட்டே வரலாம்.